ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றி ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் யூஎஸ்லேருந்து ஒரு லேட்டஸ்ட் ஃபோட்டோ வந்து இறக்கியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் நியூ ஸ்கிரிப்ட் வித் ஒரு கிட்ஸ் க்ளவுஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஸோ சின்ன பசங்களுடைய கையுறையுடன் என்னுடைய ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இருப்பேன். அப்புறம் என்ன அர்த்தம்னா சின்ன பசங்களுடைய உதவி, அதாவது இப்போ இருக்கிறவங்களுடைய உதவி எடுத்துகிட்டு என்னுடைய ஸ்கிரிப்டை நான் வந்து செதுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ என்ன ஸ்கிரிப்ட் ஆண்டவா, ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜனவரியில் கமல் சார் வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அமரனுடைய ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே வரல. ஸோ இது டிசம்பர் 12 நடந்த ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க, அந்த ஈவெண்ட் சக்ஸஸ் ஈவெண்ட், அதுவும் நடக்கலை. ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தெரியல. பட் கமல் சார் நல்ல ஒரு லாபம் அமரனுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஜனவரி வரைக்கும் கமல் சாருக்காக வெயிட்டிங், வந்தவொடனே என்னென்னு பார்க்கலாம். சரியா? அதனால் நம்ம அதை தவிர நம்ம எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் அதை சொல்கிறேன். அடுத்து இந்தியன் 2ல் என்ன தான் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து வந்தாலும் சங்கர் சார் சொல்லியிருக்காரு லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூவில், எனக்கு இந்த சோஷியல் சேஞ்ச் அப்படின்றதுக்காக தான் நான் படம் எடுத்தேன். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு மனைவி தன் கணவர் லஞ்சம் வாங்குவதை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்னுடைய படம் அட்லீஸ்ட் நெகட்டிவ் விமர்சனங்கள் சந்தித்தாலும் சொசைட்டிக்கு சோஷியல் சேஞ்ச் வந்து உருவாகிறதுக்கான காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியன் 3 இதை விட பல மடங்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் நிறையா சீன்ஸ் வந்து நாங்கள் ரீஷூட் பண்ணுறோம். அப்புறம் ரிலீஸ் டேட்டும் கூடிய வரையில் நாங்கள் அறிவிப்போம், தேட்டரில் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு. நாங்கள் தான் சொன்னோம் உங்களோட இந்தியன் 3 தேட்டரு நெட்ஃப்ளிக்ஸு குட்ஃப்ளிக்ஸுன்றாங்க, அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. அப்புறம் குணா ரிலீஸ் டைமில் 1ஆம் தேதி, முதல் மாதம் 1ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு சிறப்பு பேட்டி ஒன்று சிவாஜி கணேசன் அவர்கள் ஐயா வந்து சொல்லியிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால் தாண்டா இப்படிலாம் வந்து பண்ண முடியும், நடிக்க முடியும், காட்ட முடியும், கீப் இட் அப் அப்படின்னு சொன்னாராம். அது அந்த பேப்பர் கட்டோடு இருந்துச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா அப்போ சிவாஜி அவர்கள் அவ்வளோ பெரிய நடிகன், கமல் சார் வந்துட்டு இருப்பார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நடிகனை ஊக்குவிக்கிற மாதிரி இப்போ கமல் சார் வந்து ஊக்குவிக்கிறார்ல சிவகார்த்திகேயன், அந்த மாதிரி அந்த ஒரு ரேஞ்சில் யோசிச்சு பாருங்கள். அப்போயே அவ்வளோ ஒரு சிந்தனை, அவரோட எண்ணோட்டம் பயங்கரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இல்லை இளைய தலைவர் விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், நான் இவ்வளோ ஹிட் கொடுத்துருக்கேன், காசுக்கு இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், ஆச்சு வச்சுன்றாங்க. கமல் சார் மாதிரி 40 சில்வர் ஜூப்ளி படம், 153 ஹிட் டோட்டலாக படத்தில், 4 நேஷ்னல் அவார்டு, 19 ஃபிலிம்ஃபேர், இது வரைக்கும் எந்த கொம்பனாச்சும் வாங்கியிருக்கானாங்கிறத பார்த்துட்டு வாங்க. அதுக்கடுத்து இந்த கம்பேரிசன் போடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து கிரிக்கெட்டர் அஸ்வின் அவர்கள் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். இந்த மாதிரி ரிட்டையர் ஆகிறாரில்ல, அதுக்காக வந்து போஸ்ட் போட்டிருந்தார். லெகசி நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா ஃப்யூச்சருக்கு நல்லா வாழ்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டார். உடனே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி போட்டு மிஸ் யூ இன் பிக் பாஸ் சார் அப்படின்ட்டார். ஏன்னா பொசுக்கு உண்மையை சொல்லிவிட்டேன். ஏன்னா பிக் பாஸ் இப்போ பார்க்குற மாதிரிலாம் இல்லை, ஸோ சீக்கிரம் வாங்க தலைவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வேறு வேலை இருந்தால் கண்டிப்பாக அதை தான் பார்க்கணும், பிக் பாஸ் தேவையில்லைங்கிறதா என்னுடைய இது. பட் அவரே பிக் பாஸ் 7லாம் பார்த்துட்டு தக் லைஃபோடைய இதெல்லாம் பார்த்துருக்காரு போல். அதனால் அவர் வந்து இந்த வட்டம் கமல் சார் வந்து பிக் பாஸில் மிஸ் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அதுக்கு கமல் சார் எதுவும் பதில் அனுப்பலை, பட் இருந்தால் சொல்கிறேன். அடுத்து அமரன் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதில் வந்து பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் மியூசிக். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் உங்களுக்கு யாரும் தெரியும், சாய் பல்லவி, வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ கமல் சாருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கௌரவம். சென்னையை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதிர வச்சிருக்காரு கமல் சார் அப்படிங்கிறது தான். அடுத்து தக் லைஃபோட ரிலீஸ் டேட் ஜூன் 5ஆம் தேதி, இந்தியன் 3யோட ரிலீஸ் டேட் செப்டம்பர் ஆர் அக்டோபர் அப்படின்ற மாதிரி இனிஷியலாக வந்து இப்போ சொல்கிறாங்க. இந்த தகவல்லாம் வெளியே வருது. ஸோ இந்த கேஸ் 237 தான் அந்த ஸ்கிரிப்டா, இல்லை வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா வேறு புதிய ஸ்கிரிப்ட். சரியா? கேஸ் 237 ஆல்ரெடி ஃபைனல். அது ஜனவரியில் வந்தோடனே நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக இருக்கான் அதில். ஸோ அவன் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமாக ஒரு ஆக்ஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னொன்று என்னென்னா, கேஸ் 237 சிவானா அவர் ரோல் பண்ணுறதா இருந்தது. பட் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை இப்போது. இப்போ அவரே பேசியிருந்தார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா குணமடையணும். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தீவிர கமல் ரசிகன் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவரெல்லாம் குளிக்கவே இல்லையா கமல் சார் தொட்டு 3 நாள்லாம், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அவருக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு கேஸ் 237 மெயின் ரோல் அவருக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் தான் சொல்லியிருந்தார். பட் இப்போ அது நடக்குமான்னு தெரிலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். சிவானா யார் தெரியும்ல, அந்த ஜெயிலர் நடித்தார்ல சிவானா, அவர் தான். இன்னும் சந்திப்போம் உங்களுக்கு.